ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனிங் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக போன வருஷம் நமக்கு நவம்பர் மாதம் பார்த்துங்க, நவம்பர் மாதத்தில் உள் நம்பர் பாருங்கள் 619 அப்படின்னு சொல்லியிருக்கு. 619க்கு கரெக்டாக 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11:46 சரிங்களா. ஸோ டி போர்டு விட்டுருங்க. ஸோ நமக்கு 61 இங்கே ஏபி 61 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 16 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 56 ஃபஸ்ட்டு இங்கே ஏபி எடுத்தாங்க, இங்கே ஏசியில் 56 இருக்குது. இந்த 56 எடுத்து நமக்கு ஏசி 56 அடிச்சிட்டாங்க. இங்கே ஏ போர்டு என்ன அடித்தாங்களோ அந்த நம்பர் தான் டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. இங்கே ஃபஸ்ட் நமக்கு ஏசி, மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இந்த நம்பர் வந்து நமக்கு எடுத்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 61/14 வச்சுருக்காங்க. 56க்கு 56 அப்படின்னு சொல்லி நமக்கு டேரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு 79 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஏசியில் மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 79 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 77 அப்படிங்கிறது டி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் சரிங்களா. ஒன்று 77 அப்படிங்கிற நம்பரு இங்கே ஏ போர்டில் வச்சாங்க, அதாவது 7 அப்படிங்கிற நம்பரு ஏ போர்டில் வச்சாங்கன்னா டி போர்டும் 7 தான். இப்போ 9ன்னு சொல்லி வச்சாங்கன்னா ஸோ இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இந்த நம்பர் அதாவது சேம் நம்பர் அடித்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே உள்ள நம்பருக்கு ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 789 சரிங்களா. 789 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் பொறுத்த வரைக்கும் 7 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படிங்கிறப்ப 6 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 77 89 99 67 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ அந்த மீதி உள்ள நாள் நம்ம சொல்கிற நம்பர் அசால்ட்டாக நினைக்காதீங்க, கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வரும். 99 ஏபிஎஸ்சிபிசியில் 96 69 கரெக்டாக 1 வீக் சரிங்களா. 1 வீக் கம்பல்சரி கன்ஃபார்ம் சொல்கிறேன். எந்த வீடியோக்கும் நம்ம வந்து பார்த்தா இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம் சரிங்களா. ஒரு வாரத்தில் கன்ஃபார்ம் வந்து பார்த்தா 99 96 69 அப்படிங்கிற நம்பரு 1 வீக் ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா. ஸோ இது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அந்த பேட்டர்னு 99 96 69 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி வின்னிங்ஸ் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து பி போர்டில் 6 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்கேன். பி போர்டில் 6 வச்ச நம்பருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 7, அதாவது முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு மட்டும் பாருங்கள் 7. ஸோ நெக்ஸ்ட்டு 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி, அதாவது 4 5ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் இந்த இடத்துல நம்ம 6ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல 8 அப்படி நம்பர் மறுபடியும் இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வச்சுருக்கேன். ஸோ ஒருவேளை 769 வேணாலும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்க சரிங்களா. 77 89 77 69 99 67 சரிங்களா. ஸோ நம்ம வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த 79க்கு நான் இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர், அதாவது சேம் நம்பர் நமக்கு அடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கங்கிறது பாருங்கள். ஸோ ஏற்கனவே போன மாதம் பாருங்கள் சேம் நம்பர் அடிக்கும்போது இந்த இடத்துல 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே உள்ள மேலே 0க்கு எடுத்து நமக்கு பவர் பண்ணி இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 11, இங்கே 7க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 8ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு போன மாதம் வந்து பாருங்கள் 77, இங்கே உள்ள 4க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 3. ஸோ மொத்தமாக இந்த சேம் நம்பர் அடித்தாவே இந்த 2 நம்பர்ஸ் பேட்டர்னில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 0 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா குறைச்சாங்கன்னா 4 அல்லது ஏற்றுனாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6. சி போர்டில் இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பவர் பண்ணாங்கன்னா நமக்கு 0 வரலாம், ப்ளஸ் பண்ணாங்கன்னா 6, மைனஸ் பண்ணாங்கன்னா 4. இந்த 4 0 6 அப்படிங்கிற நம்பரு சி போர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த 79 வச்சு இன்னொரு பேட்டர்ன் சொன்னேன்னு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 675 முதல் நாள் ரிசல்ட்டு, 675க்கு 75. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். 0 48க்கு 75க்கு அப்புறம் 80 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து பாருங்கள் 858 ரிசல்ட்டு, 75 80 சரிங்களா, 85. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 90 அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா.
இந்த 79 சேர்த்து 790, இந்த 790 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 790 பாக்ஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 90 09 09 90 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 709 பாக்ஸில் முடிந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 0 அப்படிங்கிற நம்பரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போல்லாம் வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஏ போல் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்படையாக தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு வராங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஏ போல் வந்து பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடித்தாங்கன்னா இந்த 79க்கு மேட்சிங் பண்ணி நம்ம 709 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு ஏசியில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வைக்கிறாங்க. ஸோ அதனால் 709 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 709 அல்லது 907. ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏபியில் மட்டும், சரிங்களா, ஏபி மட்டும் இந்த நம்பர்ஸை உங்களுக்கு விருப்பம் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிக் பிளேஸ் ஆனால் மட்டும்தான். ஸோ நான் சொல்கிறது என்னோடய சிங்கிள் நம்பரில் 709 907 ஒன்று முடிஞ்சால் பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா பாக்ஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. ஏபிஎஸ்சிபிசியில் 09 90 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்த நம்பரில் பாருங்கள் 67. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி மட்டும் பாருங்கள் 04. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 85. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 4 5 இந்த இடத்துல கேப்பில் 6 வரணும். சரிங்களா? 6ன்னு சொல்லி வச்சு க்ளோஸ் பண்ண, அதாவது இந்த இடத்துல 6க்கும் இங்கே நமக்கு 6 அப்படின்னு சொல்லி வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ரெட்டைப்படை நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு க்ளோசிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பரு. இதில் 10 நம்பர்லேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வைக்காத நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுட்ருக்காங்க. அந்த ஒரு பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா நமக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு இந்த ரெட்டைப்படைக்கு பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபி 26ன்னு சொல்லி வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மீதி உள்ள நம்பர், அதாவது இப்போ 1லேருந்து 10க்குள்ள நம்பரில் மீதி உள்ள நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி உள்ள என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 இருக்குது, ஸோ 2 இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 9 இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸையும் வந்து பார்த்தோன்னா மேட்சிங் பண்ணி ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக் பிளேயர்ஸ் ஆகியிருந்தால் மட்டும் இந்த நம்பர்ஸை கலந்து ஏபியில் வந்து தனியாக வச்சு பார்க்கணும் வச்சு பாருங்கள். அதாவது 19 92 93 இந்த மாதிரி. ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 7 4 5 6. ஸோ 6ங்கிற நம்பர் வரணும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 6 0 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இன்னும் பாக்கி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது அல்லது 4. ஸோ 26 ஏபியில் 26 46 இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி நான் அந்த மீதி உள்ள நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுபடியும் நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸ் இருந்தாலும் நான் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கிராஸில் பாருங்கள் நமக்கு 65 65 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பி போல் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5க்கு பவர் பண்ணால் 0 260 அல்லது 460 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 907 மட்டும் 709 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். மற்றது பிக் பிளேஸுக்கான கெஸ்ஸிங்க. சரிங்களா? ஸோ பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.